ஹரே கிருஷ்ணா. எந்த ஒரு செயலை நாம செஞ்சாலும் அத பலனை எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதை எப்படி அடையிறதுன்னு தோணும். அப்புறம் என்ன செஞ்சா அதை அடையலாம்னு தோணும். அப்புறம் எப்படியாவது அதை அடையணும்னு தோணும். அப்புறம் என்ன வேணாலும் செய், அடையிறது தான் முக்கியம்னு வந்து நிற்கும். இப்படி கடைசியில யார் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நாம அதை அடையிறது தான் முக்கியம்னு வந்து நிற்கும். இந்த மாதிரி கர்மா செய்யறப்போ போட்டி, பொறாமை, ஆசை, துவேஷம் எல்லாம் வந்து சேரும். ஆனா கர்மா செய்யறப்போ பலனை இறைவனுக்கு அர்ப்பணிச்சா ஆசை, துவேஷம் இல்லாம பலன் மேல இருக்கிற பற்ற, பந்தத்தை நீக்கி சுதந்திரமா செய்யலாம். இருந்தாலும் இது அவ்வளவு சுலபமான வாழ்க்கையை நமக்கு உண்டாக்காது. சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையாதான் இருக்கும். ஒரு சோதனையான சூழலையும் அதால விளையிற மான அவமானங்களை கடக்க இறை பக்திய மருந்தா உபயோகம் பண்ணணும். கஷ்டமான சூழல்களை எதிர்கொள்ள நம்ம எண்ணங்கள்ல தான் உபாயம் இருக்கு. ஒரு உபயோகமான எண்ணம் சோதனை காலங்கள்ல வழியா வந்து நிற்கும். அந்த எண்ணம் நமக்குள்ளேயே தான் இருக்கு. இது எப்படின்னா, மேகங்களுக்குள்ள இருக்கிற நீர் ஒரு சின்ன காத்து பட்டதும் மழையா விழுகிற மாதிரி அந்த புதிரான சூழல்களை எதிர்கொள்ள தேவைப்படுற எண்ணம் இறை பக்தி மூலமா நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்துக்கு உன்னையே அர்ப்பணி அர்ஜுனா. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்கும்னு இன்னும் விளக்கமா சொல்றார். ஹரே கிருஷ்ணா.